உதவி assistance அல்லது help. assistance அல்லது help இரண்டுமே ஒரே அர்த்தம் தான். I need your assistance எனக்கு உன்னுடைய உதவி வேண்டும் அல்லது I need your help. பக்கத்தில் beside அல்லது close to அல்லது next to. He sat beside me அவன் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான் அல்லது he sat close to me. He sat next to me. பகுத்தறிவுள்ள discreet பகுத்தறிவுள்ள discreet. He is very discreet அவன் மிகவும் பகுத்தறிவுள்ளவன் மிகவும் புத்திசாலி. ஸோ அந்த டிஸ்கிரீட் என்ற சொல்ல வந்து புத்திசாலி அல்லது விவேகமான இந்த அர்த்தங்களையும் யூஸ் பண்ணலாம். ஹாட் அப்படின்னு சொன்னால் வந்து பதுக்கி வை என்று அர்த்தம். ஹாட் பொருட்களை அல்லது பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறது இரகசியமாக பதுக்கி வைக்கிறது. ஸோ இதை இங்கிலீஷில் சொல்கிறது வந்து ஹாட். அடுத்தது தள்ளி வைக்கப்பட்டவர் அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டவர். இதை இங்கிலீஷில் சொல்கிறது வந்து அவுட்காஸ்ட். அவுட்காஸ்ட். He was outcast by other children. அவன் மற்ற சிறுவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டான் தள்ளி வைக்கப்பட்டான். சந்தேகமான அல்லது சந்தேகத்துக்குரிய சஸ்பீஷியஸ். சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொன்னால் சந்தேகமான அல்லது சந்தேகத்துக்குரிய. I don't eat suspicious food. நான் சந்தேகத்துக்குரிய பொருட்களை உணவுகளை உண்ண மாட்டேன். நேர்மையற்ற முறையில் அடக்குபவர். Oppressor. Oppressor அப்படின்னு சொன்னால் நேர்மையற்ற முறையில் அடக்குபவர். வசதி படைத்த well off. வசதி படைத்த well off. Her family was well off. அவருடைய குடும்பம் வசதி படைத்த குடும்பமாக இருந்தது. Her family was well off. Intimate மிகவும் நெருங்கிய உறவுடைய. இன்டிமேட் அப்படின்னு சொன்னால் மிகவும் நெருங்கிய உறவுடைய. I discussed with my intimate friends. நான் என்னுடைய நெருங்கிய நண்பர்களோடு கலந்து ஆலோசித்தேன். மதிப்பில்லாத worthless. மதிப்பில்லாத worthless. worthless. அந்த ஓவியங்கள் மதிப்பற்றவை. The paintings are worthless.